ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஈரோடு மாவட்டம் சிவகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு மதுபான கடைகளை ஒட்டியுள்ள பார்களில் விதிகளை மீறி 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் கடைகள் இயங்குவதற்கு பகல் 12 முதல் இரவு 10 மணி வரை என தமிழக அரசு கால நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் சிவகிரி அருகே உள்ள மாரம்பாளையம், அம்மன் கோவில், கந்தசாமி பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் தடையில்லாமல் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்களில் மது பாட்டில்களை பெட்டி பெட்டியாக பதுக்கி வைத்து ரகசிய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் அதிகாலை வேளையில் மது விற்பனை ஜோராக நடைபெறுவதாகவும் மது பிரியர்கள் வரிசையில் நின்று வாங்கிச் செல்வதையும் சிலர் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். இந்த காட்சிகள் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள், அதிகாலையிலேயே மது கிடைப்பதால் கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாவதால் பல குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன. சட்டவிரோத விற்பனையால் அப்பகுதியில் இரவு நேரங்களில் தேவையற்ற மோதல்களும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவும் ஏற்படுகிறது. எனவே ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் உடனடியாக தலையிட்டு சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட பார்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.